பரம்பரை சினிமா குடும்பத்தை சேர்ந்த திமுகவையே எடப்பாடி பழனிசாமி தோற்கடித்து விடுவார் என்றும், தென் தமிழகம் வந்தால் அவருக்கு அடி உதை விழும் என்று வருவதற்கே தயங்குகின்றார் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் காட்டமாக விமர்சித்துள்ளார். திமுகனாலும் பரம்பரையா அங்க சினிமா துறையில வந்தவங்க. பழனிசாமி அவங்கள தாண்டிய பெரிய நடிகரா இருக்கார். இன்னைக்கு இந்த உண்ணாவிரத போராட்டம் எல்லாம் தேவையா? வந்து அவர்ல வந்து உட்காரணும். ஏன்னா அவர் இந்த தென் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற 49, 41 மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களுக்கும் 109 சீர்மரபினருக்கும் செய்த துரோகத்திற்கு அவர் அல்லவா பிராயச்சித்தம் தேட இங்க வந்து அமர்ந்திருக்கணும். சக்கான ஒரு நிலை உட்கார்ந்தா உதவுன்னு வரல இந்த பக்கம். உண்மையா இல்லையா? பாவம் வயசாகி சுகர்ல பதிக்கிற தலைவர்கள் எல்லாம் பாவனி காலம்புல சாப்பிட தப்பு பண்ண ஒருத்தன் இங்க தண்டனை அனுபவிக்கிற இன்னொருத்தங்கிற மாதிரி அங்க வட தமிழ்நாட்டு உள்ளாரையும் போக முடியாது. 10.5% கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு அன்றைக்கு அரசாணையெல்லாம் வெளியிட்டு சட்டம் ஏற்றிட்டு எப்ப தேர்தல் அறிவிக்கிறதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி சட்டமன்றத்தில் வண்டிய பெருங்குடி மக்களை ஏமாத்தினார். ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் வைக்கிற கதையாக அன்று செய்தார். நமக்குள் பிரிவினையை உருவாக்க பார்த்தார். நீதிமன்றம் தலையிட்டு அதை எடுத்துவிட்டது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.